இப்ப பைபார்ட்டேட்டுக்கெல்லாம் நேரடியாக பேசக்கூடிய அல்லது பல விஷயங்களை முடிக்கக்கூடிய அளவிற்கு நான் பொறுப்புல இருக்கேன் அப்படின்னு சொன்னா அதற்கு முழுக்க முழுக்க பைபார்ட்டேட் பத்தி கத்துக்கொண்டதெல்லாம் சம்பத் அவருக்கு தான். பேங்க்ல இருக்கக்கூடிய நிரந்தரமான ஆயுத காவலர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அது பேங்க் மேல இருந்து லைசன்ஸ் ரிட்டைனரா இருக்கு. அப்ப பேங்க் மேல யார் கை வச்சாலும் அவரால் சுட முடியும். இப்ப இந்த போராட்டத்துக்கு பிறகு இந்த பேச்சுவார்த்தையில அரசாங்கமும் நிர்வாகம் என்ன ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க, இனிமே கிளார்க்கு தான் அதிகமாக தேவை, அதிகாரிகள் அதிகமாக தேவையில்லை என்பதை ஒத்துக்கொண்டிருக்கிறாங்க என்பதுதான் முக்கியமான விஷயம். ஆனா ஃப்ரைடே பேங்க் வரல நாளைக்கு செத்துருவோமா? வரும், கண்டிப்பா வரும். ஏஐபி எடுத்து இது வரைக்கும் அச்சீவ் பண்ணாத ஒரு டிமாண்ட் சொல்லுங்க கிடையாது. அரசாங்கம் அவங்க அந்த பக்கம் சாஞ்சுக்கிட்டே இருக்கிறான். நம்ம எல்லாம் ஒன்னா இருந்தனால நடுவில் நிக்கிறான். ஆனா இப்ப அந்த பக்கம் ஓபனா சாயிறான். அதானி பக்கம் அம்பானி பக்கம் சாஞ்சுக்கிட்டே இருக்கிறான். ஃபுல் பாலிடிக்ஸ், கம்ப்ளீட்டா அரசியல் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அரசியல் யாருக்கு சார்பாக? முதலாளிகள் சார்பாக பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. வித்துருங்க, அம்பானி வாங்குறாரு. ஏர்போர்ட்டை வித்தாலும் அதானி வாங்குறாரு. உர தொழிற்சாலையை வித்தாலும் அவர் தான் வாங்குறாரு. எதை வித்தாலும் வாங்குறாருன்னா என்ன ஆகுது? நம்முடைய மரியாதைக்குரிய தோழர் சம்பத் அவர்களுடைய நூற்றாண்டுடைய துவக்க விழாவில் நாம் இருக்கிறோம். ஒரு அவர்கள் கூறிய மாதிரியாக இன்னும் ஒரு ஆண்டு அவருடைய நினைவுல பல நிகழ்ச்சிகளை நாம் மேற்கொள்ள இருக்கின்றோம். காரணம் அவ்வளவு விஷயங்களை தோழர் சம்பத் அவர்கள் செஞ்சிருக்கிறார். ஒரு மனிதனால் இந்த மாதிரி முடியுமா என்கின்ற அளவிற்கு பெரிய சாதனைகளை செஞ்சிருக்கிறார். அவர்கள் சொன்னார்கள், அவர் 46 பேங்க்ல சேர்ந்தாரு. 51 பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்டாஃப் யூனியன் டி நடராஜன் போன்ற தலைவர்கள் அவரே இளைஞர் தான். இன்னைக்கு அவங்களாம் துவங்கும் போது அன்றைக்கும் 5 வருஷம் தான் சர்வீஸ். ஆனா அந்த 5 வருஷம் நாமெல்லாம் பேங்க்ல சேரும்பொழுது எப்படி வங்கியில நம்முடைய பதவியை உயர்த்தி கொள்வது அப்படிங்கிறது தான் எண்ணமா இருக்கும். ஆனா தோழர் சம்பத் அவர்கள் மற்ற சக ஊழியருடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுவதற்கு தொழிற்சங்கம் வேண்டும் என்ற அடிப்படையில 5 வருஷம் சர்வீஸ், ஆனா யூனியன் ஆரம்பிக்கணுங்கிறதுல அதுல இருந்தாருன்னு பாக்குறோம். ஆச்சரியமாக இருக்கு. அது மாதிரி சம்மேளனம், சங்கத்தை நம்மளால புரிந்து கொள்ள முடியும். அந்த வங்கியில் இருக்கக்கூடிய எல்லா ஊழியர்களையும் பரிச்சயமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு மாநில சம்மேளனம் என்று சொன்னா அது எல்லா சங்கங்களையும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது 1953 துவக்கப்பட்ட போதே ஒரு முக்கியமான ஆளுதான். ஆனா அடுத்த 5 ஆண்டுகளில் 58 அவருடைய பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு பார்த்தா அப்ப இளைஞர்களாக எவ்வளவு பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதற்கு மிகப்பெரிய உதாரணமாக இருந்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப இளைஞர்கள்லாம் அப்புறம் பாத்துக்கலான்றாங்க. சார் என்ன பரவாயில்ல, நீங்க இருங்க சார், நீங்க இருங்க சார். அப்ப இளைஞரால் முடியும் அப்படின்னு என்பதற்கு மிகப்பெரிய உதாரணம் அவர். இரண்டாவது, கடுமையாக உழைப்பு தொழிற்சங்கத்துல. பல பேர் நம்ம தொழிற்சங்கம் ரொம்ப சர்வ சாதாரணமாக எடுத்துக்கொள்றோம். ஏதாவது பிரச்சனைனா யூனியன் ஞாபகம் வருது, குறிப்பா டிரான்ஸ்பர், போஸ்டிங், அலவன்ஸ்னா வருது. ஆனா தொழிற்சங்கம் என்பது நமக்கு இன்றியமையாதது என்ற மிகப்பெரிய ஒரு விஷயத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதுக்காக வாழ்நாள் முழுவதும் அவர் அதற்காக அர்ப்பணித்துக் கொண்டார் என்பது ரொம்ப வியப்பாக இருக்கு. காரணம், இறந்து போகிற வரைக்கும் நம்முடைய தொழிற்சங்கத்திற்காக செயல்பட்டு இருக்கிறாரு. இறந்து போவதற்கு 2-3 நாளுக்கு முன்பாக கூட கூட்டுறவு வங்கி ஊழியர் சங்கத்துல 2 நாட்கள் முழுமையாக அந்த ஆல் இண்டியா கூட்டத்துல கலந்து கொண்டார். ஆக இப்படி தொழிற்சங்கத்தை தன்னுடைய வாழ்க்கை முறையாக ஏற்றுக்கொண்டவர் சம்பத் அவர்கள். பல முறை அவர்கிட்ட கேட்டிருக்கிறேன். நான் தோழர் சம்பத் அவர்கள் 1971 அக்டோபர் மாசம் மதுரையில எங்களுடைய மாநாடும் போது பார்த்தேன். தாரகேஸ்வர் அவர்களையும் அந்த மாநாட்டில் தான் பார்த்தேன்.
அந்த இருவரும் அன்றைக்கு அந்த மாநாட்டிலே கலந்து கொண்ட விதம், அவங்க பேசிய கருத்துகள் எல்லாமே அன்றைக்கு தொழிற்சங்கத்துல என்னை ஈர்த்தது என்பதை நான் ரொம்ப பெருமையாக நினைச்சு கொள்றேன். ஆக அன்றையிலிருந்து அவருடைய பரிச்சயம் எனக்கு ஏற்பட்டது. அப்போ நான் வெள்ளூர்ல பணியாற்றிக் கொண்டிருந்தேன். 1973ஆம் ஆண்டு வடார்காடு மாவட்ட வங்கிகள் சங்கத்துடைய மாநாடு. அது கொஞ்சம் தொய்வாக இருந்தது. கோதண்டம் போன்ற பல தலைவர்கள்லாம் இன்னைக்கு இருந்தாங்க. அவங்களா சேர்ந்து மறுபடியும் அதை ரீஆக்டிவேட் பண்ணும் அப்படிங்கிற முறையில் அந்த மாநாட்டுக்கு சம்பத் அவர்கள் வந்திருந்தார்கள். அப்போ இன்னும் நெருக்கமாக அவர் கூட பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவ்வளவு நெருக்கமான பழகிய காரணத்தினால அதே ஆண்டு சென்னையில ஏஐடிஏ மாநாடு நடந்தது. மிகப்பெரிய அளவுல ஏஐடிஏ மாநாடு 73 நடந்தது. அதனால நினைச்ச சம்பத் நமக்கு தெரிஞ்சவர் தான், அதனால மாநாடு அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்புறம் ஒரு முறை சென்னைக்கு அவரை பார்த்தேன். மாநாடு நடத்தணும், நடத்துறீங்க, நான் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி. வாலண்டியர் வேகன்சி கூட எல்லாம் ஃபில்அப் ஆயிடுச்சு, உள்ளே வர முடியாதுன்னு. வேணா ஊர்வலத்துக்கு வா, எல்லாம் வெள்ளூர்ல இருந்தேன், ஊர்வலத்துக்கு வந்துட்டு ஊர்வலத்துல போலாம், பப்ளிக் செஷன் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அன்னைக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிருச்சு. ஏன்னா நேரடியா சொன்னார், நீ அதெல்லாம் அட்டன் பண்ண முடியாது, அதுக்கெல்லாம் பெரிய டெலிகேட் எல்லாம் வரணும், வாலண்டியர்ஸ் எல்லாம் ஏற்கனவே முடிவு பண்ணியாச்சு, சிஎஸ் இருந்தாரு அன்றைக்கு, ஆனால் நீ பப்ளிக் செஷனுக்கு வரலாம், ஊர்வலத்துக்கு வா அப்படின்னு சொன்னார். ஆனாலும் கூட ஆர்வத்தின் காரணமாக நான் அந்த மாநாட்டுக்கு வந்திருந்தேன். முதல் நாள் பார்த்தார் அவர், பரவானெல்லாம் இருந்தாங்க. அப்போ அடுத்த நாள் அபர்ட்ஸ்பரியில பொதுக்குழு ஜெனரல் கான்பரன்ஸ் அங்கதான். ஆனால் அங்கேயே நான் போய் நின்னேன். நீ வரக்கூடாதுன்னு சொன்னேன், ஏன் இங்க வந்தேன்னு கேட்டார். இல்ல வந்திருக்கேன், இல்ல உள்ள வரக்கூடாது அப்படின்ட்டாரு. ஆனா நான் வெளியிலேயே தான் இருந்தேன். யார் யார் உள்ள இருந்து வராங்களோ அவங்கள பார்த்து, இல்ல வாலண்டியர்ஸ் என்ன நடக்குது, யாரு பேசுறாங்க, 2 நாள் 3 நாள் அங்கேயே இருந்தேன். அதுக்கு பிறகு அவர் கேட்டாரு, ஏன் இவ்வளவு ஆர்வமா நீ இதுல கலந்துகிட்டே, என்ன விஷயம்னாரு. இல்ல என்ன பேசுறாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு பிறகு 74ஆம் ஆண்டு தமிழ்நாடு பேங்க் எம்ப்ளாயிஸ் பெடரேஷனுடைய மாநாடு வெள்ளூர்ல நடத்துவதாக முடிவு செய்யப்பட்டு அது ரொம்ப சிறப்பாக நடந்தது. அதுல இன்னும் அவருடைய நெருக்கமாக பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. அதுக்கு பிறகு 74 சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வந்ததன் பிறகு நான் தினசரி சென்ட்ரல் பேங்க் எம்ப்ளாயிஸ் யூனியன் விகே அவர் இருந்தார். அவருக்கும் அடுத்த மாதம் 100வது ஆண்டு துவங்க போகுது. இந்த காலகட்டமே எல்லா தலைவர்கள் 100 ஆண்டு. போன வருஷம் தான் தோழர் ஜோ அவர்களுடைய 100 அதுக்கு பேர் தோழர் ஆர்பி அவருடைய 100, இப்ப தோழர் சம்பத் அவருடைய 100, இன்னும் 2 மாசம் கழிச்சு தோழர் தாவூத் அவருடைய 100, அடுத்த மாசம் தோழர் விகே அவருடைய 100. இப்படி சமகாலத்துல அன்றைக்கு இருந்த மிகப்பெரிய தலைவர்களுடைய 100 வந்துகிட்டே இருக்கு. மிகப்பெரிய வாய்ப்பு நமக்கு அவங்களை பத்தி தெரிந்து கொள்வதற்கு. ஏதோ நம்ம மாதிரியா பேங்க்ல இருந்தாங்க போனாங்க என்பதில் வாழ்க்கை முழுவதும் கடைசி வரைக்கும் அவங்க இதுக்காகவே பணியாற்றி கொண்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவர்களை பற்றி தெரிந்து கொள்வது மட்டுமல்ல, இன்றைக்கு தொழிற்சங்கத்துல நாம புரிதல் வேண்டும் என்று சொன்னா அவங்களை என்ன நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும் என்று. அதனால 74 75 பிறகு அடிக்கடி சம்மேளனத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு தோழர் விகே அவர்கள் கூட்டிட்டு போவார். அதெல்லாம் முடிஞ்ச பிறகு அங்க டைப்பிங் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதுக்கு பிறகு 8 9 மணிக்கு தான் அவர் பெடரேஷன்ல இருந்து கிளம்புவார். ட்ரெயின்ல விகே குடம்பாக்கில் இறங்கி அப்படி நடந்து போயிடுவாரு. இல்ல மாம்பழத்துல இறங்கினாலும் டிராக்ல ஏறி நடந்து போயிடுவாரு. நானும் தோழர் சம்பத் அவர்களும் மாம்பழத்துல இறங்கி அங்கிருந்து ரிக்ஷா, அவர் பேங்க்லயும் ப்ரமோஷன் வாங்கல, நானும் ப்ரமோஷன் வாங்கல. இது தமாஷா பல நேரங்களில் நினைத்து கொள்வது உண்டு. மாம்பழம் ஸ்டேஷன்ல இறங்கிட்டு இரவுல ரிக்ஷால 2 பேரும் போய் அவர் என்ன வழியில அங்க இறக்கிடுவார். அதுக்கு பிறகு அவர் போயிடுவார். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ப்ரமோஷன் கிடைச்சது. ரிக்ஷால இருந்து சைக்கிள் ரிக்ஷால போக ஆரம்பிச்சோம். ஏன்னா ரிக்ஷா நின்று போச்சு, சைக்கிள் ரிக்ஷால போனோம். அதுக்கு பிறகு இன்னொரு ப்ரமோஷன் கிடைச்சது, ஆட்டோ ரிக்ஷா. மாம்பழம் ஸ்டேஷன்ல இருந்து வீட்டு வரைக்கும் என்ன முக்கில் இறக்கிட்டு அவர் போவாரு. அப்புறம் ரொம்ப நாள் அது மாதிரியா போய்கிட்டே இருந்தோம். அதுக்கு பிறகுதான் சொல்லி சொல்லி பல நேரங்கள்ட்ட அவர்கிட்ட பேசியிருக்கிறேன், ஃபெடரேஷனுக்காக ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு. இல்ல இல்ல அதெல்லாம் தேவையில்லை, தேவையில்லாத செலவு செய்யக்கூடாது அப்படின்னு ரொம்ப அதை அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை.
ஆக நினைச்சேன் எப்படியாவது அவர் வந்து, ஏன்னா ரொம்ப சிரமப்பட்டு தான் ஆட்டோல போகும்போதெல்லாம் அதுல இருக்கக்கூடிய விஷயம், போயிடுறோம் ஆட்டோல போறோம், ஆனா அவரோட வயசுல பேசிக்கிட்டே போவோம். அதனால அவர் எவ்வளவு ஸ்ட்ரெயின் அப்படின்னு தெரியும். ஆனால் நான் வந்து ஒரு லோன் போட்டு ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கினேன். அதுலதான் அவர் வீட்டுல கொண்டு விட்டுட்டு தான் நான் வீட்டுக்கு போவேன். ஆக பல விஷயங்கள் அவர்கிட்ட கத்துக்கொள்ள முடிஞ்சது அப்படின்னு சொன்னா அந்த ப்ராக்சிமிட்டி தான். அதன் விளைவாக எவ்வளவு விஷயங்கள் அவர்கிட்ட கத்துக்கொள்ள முடிஞ்சது என்பது இன்றைக்கு ரொம்ப பெருமையாக பார்க்கிறோம். இப்ப பைபார்ட்டேட்டுக்கெல்லாம் நேரடியாக பேசக்கூடிய அல்லது பல விஷயங்களை முடிக்கக்கூடிய அளவிற்கு நான் பொறுப்புல இருக்கேன் அப்படின்னு சொன்னா, அதற்கு முழுக்க முழுக்க பைபார்ட்டேட் பத்தி கத்துக்கொண்டதெல்லாம் தோழர் சம்பத் அவர்கள்ட்ட தான். 1978 3வது பைபார்ட்டேட், இப்ப 13வது பைபார்ட்டேட் சார்ட்டர் ஆஃப் டிமாண்ட் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது 3வது பைபார்ட்டேட். அப்ப வந்து ஐவிய பேச்சுவார்த்தை அப்படின்னா தோழர் சம்பத் அவர்கள் ரொம்ப முக்கியமானவர். அது கால்குலேஷன்லாம் கத்துக்கணுமா அப்படின்னு கேட்டாரு. ஆமான்னு சொல்லி 3-4 பேர் போனோம். அதுல வந்து அந்த பேப்பர்ல எப்படி ரூல் போடுறது, அப்பெல்லாம் இந்த மாதிரி இருக்காது, கம்ப்யூட்டரே கிடையாது. ரூல் போடணும், முதல்ல ரூல் போடுப்பாரு, கோடு கோடா போட்டு ஸ்கேல் வச்சு, ஸ்கேல்ல ரூலர் கொடுப்பாரு, அதை வச்சு போடு. அவன் இப்படி போட்டா அப்படி போகும், அப்படி போட்டா இப்படி போடும், ரூலர் வச்சு கோடை போட முடியாது. அதுக்கு பிறகு எப்படி கால்குலேஷன் பண்ணலாம் என்பதெல்லாம் ரொம்ப திறமையாக அவர் வந்து ஆர்வமாக கற்றுக் கொடுத்தார். அதுதான் அவர்கிட்ட என்னன்னு அவர் தெரியுமோ, அது யார் யார் கூட இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் கத்து கொடுத்தே இருப்பாரு. அப்போ ஒரு 25 வருஷம் அவரோடு பயணிச்சு இந்த பைபாடை பத்தி பல நுணுக்கங்கள் எல்லாம் எந்த நேரத்துல எதை ஒத்துக்கொள்ள வேண்டும். இப்ப நேற்று கூட 2 நாள் ஸ்ட்ரைக் இல்லை அப்படின்னு சொன்னா அதுக்கு எல்லாரும் திட்டுறான். ஏன் ஸ்ட்ரைக் இல்லை? ஒரு காலத்துல ஸ்ட்ரைக்ல போனாதான் திட்டம். என்ன ஸ்ட்ரைக்ல போற, சம்பளம் வெட்டு அப்படின்னு. இப்ப ஸ்ட்ரைக்ல போல ஏன்டா அப்படின்னா, என்ன சார் 2 நாள் ஏற்கனவே டிக்கெட் வாங்கிட்டேன், சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் சேர்த்து டிக்கெட் எல்லாம் கேன்சல் பண்ண, அதுக்காக திட்டுறான். திட்டத்துக்குன்னா யூனியன் தான் கிடைச்சதை திட்டிகிட்டே இருக்கிறாங்க. அதை பத்தியும் பேசலாம். ஆகப்படி பல விஷயங்கள் அவற்றை நம்ம பார்க்க முடிஞ்சது. அதுவும் குறிப்பா நான் கிட்டக்கே பார்த்திருக்கிறேன் பைபாட்டர்ல ஒரு முறை இவ்வளவு இந்த கோரிக்கை ஏற்றுக்கொண்டா எவ்வளவு செலவாகும் அப்படின்னு ஐபிஏ சேர்மன் கேட்டார். அந்த பக்கம் ஐபிஏ இருக்கிறாங்க, நான் இந்த பக்கம் நான் பின்னாடி உட்கார்ந்து இருப்பேன். அப்ப ஐபிஏ சார்பாக பல இவங்க எல்லாம் இருக்கிறாங்க அதிகாரிகள். அவங்க இந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ள முடியாது, இதுக்கு இவ்வளவு செலவாயிரும், ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு சொன்னாங்க. அங்க இந்த ஐபிஏ சேர்மன் இந்த பக்கம் பார்த்தாரு. அப்போ சம்பத் அவர்கள் அங்க அவர் தான் பார்ப்பாங்க, கால்குலேஷன் அப்படின்னா அவரை தான் பார்ப்பாங்க. அப்ப அவர் சொன்னார், அவங்க சொல்றது சரியில்லை, இதுதான் எனக்கு தெரியும், இவ்வளவுதான் கணக்குல வருது, இதுதான் ஆகும்னு சொல்லி. உடனே ஐபிஏ சேர்மன் சரின்னு சொன்னார். ஐபி அவங்க எல்லாம் சொன்னாங்க, இல்ல 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 அப்படின்னா பேசாதீங்க, சம்பத் சொன்னா 100க்கு 100 கரெக்டா இருக்கும், அதை தான் ஒத்துக்கணும்னு சொன்னார். அதனால்தான் அவர் ஹியூமன் கம்ப்யூட்டர் இப்ப கம்ப்யூட்டர்ல எல்லாமே போட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஐபிஏவை நம்ம கம்ப்யூட்டர் ஃபார்முலா வச்சுதான் அவனே கத்துக்கிறான். ஆனா அவர் எப்படி கணக்கு போட்டார் என்னன்னு தெரியாது. பல நேரங்கள்ல நாங்களே பார்த்திருக்கிறோம், சின்ன கால்குலேட்டர், அதை வச்சு கொண்டுதான் கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பாரு. பல நேரங்கள்ல ரூம்ல இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா டேபிள் சேர் கூட இருக்காது. அப்பெல்லாம் அந்த பெட்லயே படுக்கையில உட்கார்ந்து தலைகாணிய மடியில வச்சுக்கிட்டு அது மேல இந்த கால்குலேட்டர் வச்சு அதை போட்டுட்டே இருப்பாரு. அதுக்கு பிறகு இங்க ஒரு முறை ஒரு 8 டிஜிட் இருக்கக்கூடிய ஒரு கால்குலேட்டர் வாங்கி கொடுத்தோம். அவர் ஏதோ சொர்க்கத்துல போன மாதிரி அதை பார்த்துக்கிட்டே இருந்தார், மூடி மூடி அதை வச்சுக்கிட்டே இருந்தார். ஏன்னா அவ்வளவு சின்ன கால்குலேட்டர்லாம் அவ்வளவு பண்ணியிருக்காரு அவர். ஆக எளிமைக்கெல்லாம் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. நேர்மைக்கு தோழர் மூர்த்தி அவர் ரொம்ப சரியா சொன்னார். அவ்வளவு ப்ரோக்ராமிங் எல்லாம் இருக்கிறாரு. அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொன்னா அவ்வளவு கரெக்டா இருக்கும். ஆக அந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம அவர்கிட்ட கத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சது அப்படின்னு பார்க்கிறோம். அத மாதிரி தொழிற்சங்கத்துல வந்து ஆர்கனைசேஷன் ரொம்ப முக்கியமா பார்க்கிறோம். அந்த ஆர்கனைசேஷன் அப்படின்னா அவர்கிட்ட தான் கத்துக்கணும். அவருக்கு தெரியும், எல்லாமே தெரியும். ஆனா முழுமையான ஜனநாயகவாதி. பல நேரங்கள்ல இந்த ஜனநாயகம் நம்ம கொஞ்சம் ஒழுக்கிடுறோம். ஆனா அதுல ரொம்ப கராராக நின்னவர் தோழர் சம்பத் அவர். ஜனநாயகத்தை அப்படி கெட்டியா பிடிச்சுக்கிட்டே இருப்பார். அதே நேரத்துல எது சரியா எந்த நேரத்துல செய்யணுமோ சொல்லணுமோ அதை சொல்லிதான். அதனாலதான் இன்னைக்கு கூட்டுறவு வங்கி ஊழல்லாம் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல திருவண்ணாமலை, வெள்ளூர், வந்தவாசி எல்லாம் இங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய வழிகாட்டியாக நம்ம பார்த்திருக்கிறோம். ஒரு முறை 1989 ஒரு மாநாட்டுல இருந்தோம், 94ல ஒரு மாநாட்டுல இருந்தோம்.
அப்ப கூட்டுறவு வங்கி ஊழியர்களுக்காக மட்டும் பிரத்யேகமாக பேசிக்கிட்டு இருந்தார். அப்ப வேடிக்கையா அவர் சொன்னாரு, இன்னும் கொஞ்ச நாள் நான் உயிரோட இருக்க விரும்புறேன் அப்படின்னு. யாரும் சொல்ல மாட்டாங்க பொதுவா. அது செத்து போற வயசும் இல்ல அப்ப. அவ்வளவு வயசு இல்ல, 94. அப்போ அவரே சொன்னாரு, இந்த குக்கிராமத்துல இருக்கிறாங்க, தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் டிஎன்எஸ்சி பேங்க் வைரப்பன் இருக்கிறாரு, நம்மள விட கூட சம்பளம் வாங்குறவங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. மாவட்ட வங்கி ஊழியர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, அதுக்கும் ஓரளவுக்கு போராடியாச்சு. நகர வங்கி ஊழியர்களுக்காக போராடி பண்ணியாச்சு. ஆனா கீழ் மட்டத்துல பிஎஸ்சிபி கீழ் மட்டத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்பா. அதனால இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருக்கணும். எது உயிரோட இருக்கிறது எதுக்காக? எல்லாரும் எவ்வளவு ஆசையில இருக்கிறாங்க. ஆனா நான் ஏன் இன்னும் உயிரை கொஞ்ச நாள் இருக்கணும்னு சொன்னா, பிஎஸ்சி ஊழியர்களுக்கு அவங்க வாழ்நிலை உயர வேண்டும் அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னா எவ்வளவு பெரிய ஒரு எண்ணத்துல வச்சுக்கிட்டு இருந்தாரு அப்படிங்கிறது தான். எல்லாருக்கும் உழைக்கணும் 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 என்பதற்காக அவ்வளவு. அதே மாதிரியா கூட்டங்களும் நம்மளாம் வரும், இந்த காதுல கேட்கறது அந்த காதுல போகும், இங்க என்ன நிக்கும் தெரியாது. ஆனா அவர் எந்த கூட்டத்திற்கும் யாரு என்ன பேசுறாங்கன்றது குறிப்பெடுக்காம இருந்ததே கிடையாது. அவங்க வீட்லயும் அவங்களதான் கேட்கணும், எங்க வச்சிருக்கிறாருன்னு தெரியாது. ஒரே நோட் புக் ஷெல்ஃபா இருக்கும், ஒரே நோட்ஸ் எழுதி 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 அதை அப்படியே கரெக்டா எந்த நேரத்துல என்ன கேட்டாலும் அதை எடுக்க முடியும் அவரால். அவ்வளவு மெட்டிகுலஸா இருப்பார். அதே மாதிரியா சாதாரண ஊழியனா இருந்தாலும் அப்ரோச் பண்ணலாம். பிரபாத்கர் அவர்கள், சிஎஸ் அவர்கள், பர்வானா அவர்கள், தாரகே சக்கரவர்த்தி பெரிய அளவில் சம்பத் அவருடைய கருத்துக்களை கேட்காம முடிவு பண்ண மாட்டாங்க. அதன் காரணமாகத்தான் ஒரு ஏஐபிஏ தலைவராக வளர்ந்தார் அப்படின்னு சொன்னா, ஆக ஆர்கனைசேஷன் அவ்வளவு தெளிவாக புரிந்து கொண்டவர். இன்றைக்கு நம்ம பல நேரங்கள் அதெல்லாம் கொஞ்சம் அசால்ட்டாக இருக்கிறோம். ஆர்கனைசேஷன் பெருசா தெரியல, நம்மளை பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆனா அவர்கிட்ட இருந்தோம் அப்படின்னு சொன்னா ஆர்கனைசேஷன் தான் முக்கியம், அது இல்லாத இல்லைன்னு சொல்லுவார். ரெண்டாவது, எந்த துறையில இருக்கணுமோ அந்த துறையை பத்தி அதை நாம் தெரிந்து கொள்ளாம இருக்கவே முடியாது. இப்ப பேங்க் பத்தி தெரியாது, பேங்க்ல என்ன டெபாசிட் அட்வான்ஸ், நம்ம மறுபடியும் நம்மளை பத்தியே தான் பேசிக்கிட்டே இருக்கிறோம். அதுவும் புதுசா கேட்கிறான், ஃப்ரைடே பேங்கிங் வாங்கல, ஃப்ரைடே பேங்கிங் வாங்கல, என்ன பார்த்தாலும் கேட்டுக்கிட்டே இருக்கிறான். சொன்னாரு, கரெக்டா சொன்னாரு. இருக்கிறதுலே ரொம்ப குறைவான நேரத்துல வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஃப்ரைடே பேங்கிங் நம்ம ஒண்ணு எதிரி கிடையாது. இந்த நேரத்தில் இப்பதான் 21ஆம் தேதி, 26 5 நாள் முன்பாக டெல்லியில சமரச பேச்சுவார்த்தை சீஃப் லேபர் கமிஷன் முன்பாக ஃப்ரைடே பேங்கிங் பத்தி நான் தான் பேசினேன். அப்ப என்ன சொல்லியிருக்காங்க, நீ கவர்மெண்ட் இருந்தாங்க, பைனான்ஸ் மினிஸ்ட்ரி, சிஎல்சி, ஐவிஏ, எல்லா பேங்க் சேர்மன் எல்லாம் உட்கார்ந்து இருந்தாங்க. அப்ப சொன்னோம், இதே மாதிரியாக நாராயணமூர்த்தி சுப்பிரமணியம் 70 90 அப்படின்னு சொன்னா ஏஐபிஏ 5 டே பேங்கிங்ல 4 டே பேங்கிங் வச்சு நாங்க போராட போறோம். யார் அவங்கள வாயை திறக்க சொன்னாங்க? ஆக ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஆனா எது ரொம்ப முக்கியமானது? ரெக்ரூட்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம். அதுதான் கரெக்டா சொன்னாரு. அதுக்காக தான் நம்ம அடிப்படையா ஏஐபிஏல போராடிக்கிட்டே இருக்கும். பல பேருக்கு பல முக்கியமான விஷயங்கள் இருக்கு. இப்ப அதிகாரிகள் சொல்றாங்க, பிஎல்ஐ அதை மாத்துறாங்க. இவ்வளவு நாள் ஸ்கேல் ஜெனரல் மேனேஜர் வரைக்கும் ஒரே மாதிரியா இருக்கு. இப்ப எல்லாருக்கும் 15 நாள் மேக்சிமம். இப்ப திடீர்னு கவர்மெண்டா சொல்லி இருக்கிறான், ஸ்கேல் 4க்கு மேல சில பேருக்கு உண்டு, சில பேருக்கு கிடையாது. ஆனா சில பேருக்கு 250 நாள், 260 நாள். அப்ப நமக்கு இனி 1 லட்சம் சொன்னா அவங்களுக்கு 12 லட்சம், 15 லட்சம், 20 லட்சம், 25 லட்சம் அப்படின்னு மாத்தணும் அப்படின்னு விரும்புறான். ஆனா அதை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கோமான்னு தெரியல. யாருமே இது வரைக்கும் என்ன காம்ரேட் பிஎல்ஐ என்ன ஆச்சு, அதுக்காக ஏன் ஸ்ட்ரைக் விட்ரா பண்ணிட்டேன்னு கேட்கல. 5 டே பேங்கிங் கேட்டுக்கிட்டே இருக்கிறான். அதுவும் நம்ம இருதரப்புல பேசி வார்த்தை முடிச்சு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்கிறோம். அது தனிச்சையாக அரசாங்கம் மாத்துறாங்க. அப்ப இன்னைக்கு அதிகாரிகளுக்கு மாத்தினா நம்மளுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் மாத்துவதற்கு? அப்ப அடிப்படை உரிமையா போயிரும் போல இருக்கு. இரண்டாவது, யாரு தனிப்பட்ட முறையில பிரத்யேகமாக சிறப்பாக பணியாற்றுகின்றார்களோ அவருக்கு கூடுதலாக ஊக்கத்தொகை. எல்லாரும் இங்க யார் இந்த கூட்டத்தில் யாராவது எஃபிஷியன்ட் இல்லைன்னு சொல்ல முடியுமா? எல்லாரும் நல்லா வேலை செய்யறோம். ஆனா இப்ப அதை புதுசா அரசாங்கம் கொண்டு வராங்க. எந்த அதிகாரி நல்ல திறமையா வேலை செய்யறாரோ அவங்களுக்கு கூடுதலாக ஊக்கத்தொகை. அப்ப அங்க வந்துருச்சுன்னு சொன்னா இங்கேயும் வரும். ஆனா அதை பத்தி நம்ம கோவம் இருக்கிற மாதிரியே தெரியல. அதே மாதிரி அரசாங்கத்தில் சொல்லிட்டு இருக்கிறான், 57 வயசு ஆயிடுச்சு சொன்னா மாசம் மாசம் எனக்கு சொல்லணும், அவர் திறமையா இருக்கிறாரா, ஒழுங்கா வேலை செய்யறாரா, அந்த ரிப்போர்ட் அனுப்புங்க. கேட்டு வந்துட்டு பேச்சுவார்த்தை. உன் வேலை என்ன? அரசாங்கத்தை நடத்து, பணவீக்கத்தை கட்டுப்படுத்து, விலைவாசியை கட்டுப்படுத்து, வேலை இல்லாத திண்டாட்டத்தை குறைச்சிரு,
பொருளாதாரத்தை நல்ல நடத்து, மக்களுடைய வேற்றுமையெல்லாம் அதிகப்படுத்தாம ஒற்றுமைக்கு எல்லாம் வேலை செய்யி. அதோட பேங்க்ல இருக்க 8 லட்சம் பேரை வேலை செய்யறோம். யாருக்கு 57 வயசு ஆயிருச்சு, அவன் திறமையா இருக்கிறானா அப்படின்ற அதுவும் அவன் வேலை. அதுக்கு பேங்க்ல ஒரு ஆள் இருக்கிறான், அவன் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். வேலை செய்யலைன்னா கேள்வி கேட்கிறான், அது மதம் கொடுக்குறான், பதில் சொல்றோம். அப்ப இன்றைக்கு அவங்க எல்லாம் இந்த மாதிரியாக நம்முடைய உரிமையில ஊடுருவிட்டே இருக்கிறாங்க. ஆனா அதை பத்தி கோவமே வரமாட்டேங்குது. பல நேரங்கள் அதனாலதான் சம்பவம் சொல்லிக்கிட்டே இருப்பார். ஸ்தாபனத்தை நம்ம சரியா புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னா நம்ம பலவீனம் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. இப்ப இன்றைக்கு ரொம்ப ரொம்ப அவருடைய நூற்றாண்டு அப்படின்னு சொன்னா ஸ்தாபனத்தை எப்படி பலப்படுத்துவது, அதுக்கு நம்ம பதில் சொல்லிட்டா அதுவே சரியான ஒரு நூற்றாண்டு சிறப்பான விஷயமா இருக்கும் நான் நினைக்கிறேன். அதுதான் இப்போ விஷயம். விஷயத்தெல்லாம் விட்டுட்டு நம்ம ஏதோ சின்ன சின்ன விஷயங்களை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறோம். சின்ன டிரான்ஸ்பர், ப்ரமோஷன், போஸ்டிங் அது எல்லா யூனியன் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா எவ்வளவு இன்னைக்கு தாக்குதல், இதுல என்னெல்லாம் முன்னேற்றம் வந்திருக்குன்னு முழுமை புரியாம இன்னைக்கு கூட காலையில பார்த்தேன், ஒருத்தர் போட்டிருக்கிறாரு நம்ம வாட்ஸ்அப், ஏன்னா யூனியன் பலவீனம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. என்ன கேட்ட, நம்ம ரெக்ரூட்மெண்ட் வேணும், ரெக்ரூட்மெண்ட்டுக்காக போராடிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா இவ்வளவு நாள் என்ன சொன்னாங்க, கிளார்க் ஒன்னும் தேவையே இல்லை, அதிகாரிகளை வச்சே பண்ணிக்கலாம். இப்ப இந்த போராட்டத்துக்கு பிறகு இந்த பேச்சுவார்த்தையில அரசாங்கமும் நிர்வாகம் என்ன ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க, இனிமே கிளார்க்கு தான் அதிகமாக தேவை, அதிகாரிகள் அதிகமாக தேவையில்லை என்பதை ஒத்துக்கொண்டிருக்கிறாங்க என்பதுதான் முக்கியமான விஷயம். ஆனா ஒவ்வொரு பேங்குக்கு எவ்வளவு ரெக்ரூட்மெண்ட் என்பது அங்க பேச முடியாது, அடுத்தது பேசணும். ஒவ்வொரு பேங்க்கு ஒவ்வொரு தேவை இருக்கும். ஆனா கிளரிக்கல் ரெக்ரூட்மெண்ட் குறைச்சிக்கிட்டே இருந்தவங்க இனிமே அடுத்த ஆண்டு இருந்து கிளரிக்கல் ரெக்ரூட்மெண்ட் அதிகப்படுத்த போறோம். அவ கிளரிக்கல் ரெக்ரூட்மெண்ட் அதிகமாகுது அப்படின்னு சொன்னா வேலை வலு குறையும். இப்ப டென்ஷன், ஸ்ட்ரெஸ், ஏன் 5 நாள் கேட்கிறேன் நிறைய பேரு, ஸ்ட்ரெஸ்ல வேலை செய்யணும், ஒரே டென்ஷனா இருக்கு அதனாலன்றான். அப்ப நீ 5 நாள் வேலை கொடுத்துட்டு இந்த ஆட்கள் எடுக்கவே இல்லைன்னு சொன்னா 5 நாளுக்கு ஒண்ணும் இல்லை. ஆகவே இதெல்லாம் நம்ம தெரியாம யூனியன்ல இருக்கணும், எல்லாரும் தெரியும். ஆனா கையில வாட்ஸ்அப் இருக்கு, அதனால போட்டுக்கிட்டே இருக்கிறான். அந்த வியாதிக்கு நாமெல்லாம் அதுக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், தடுப்பூசி போட்டுக்கணும். கொரோனா டயத்துல போய் போய் எல்லாம் தடுப்பூசி போட்டுக்கிட்டோம். ஆனா இப்ப மத்த யூனியனை பார்த்து நம்மளும் இதெல்லாம் போட்டுக்கிட்டே இருக்கோம். தம்ஸ் அப் போடுறான், கரெக்ட் கரெக்ட், அவன் தப்பா போட்டிருக்கிறான், ஏன் தப்பா போட்டேன்னு கேட்காம இவன் தம்ஸ் அப் போடுறான். அவன் இன்னும் சரியாவே நம்ம புரிந்து கொள்ளல. இதுதான் திருப்பி திருப்பி அவர் அரிச்சோடி மாதிரி நம்ம ஒவ்வொரு இதுலயும் வகுப்பு எடுத்துக்கிட்டே இருப்பாரு. சம்பத் அவர்கள் ஆர்கனைஸ் ஸ்தாபனத்தை பத்தி நம்ம வலியுறுத்திக்கிட்டே இருப்பாரு. இதை கெட்டியா பிடிச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா மற்றதெல்லாம் முடியும். ஒன்னா இருக்கிறோம், அதுல ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது, எல்லாம் ஒன்னா இருக்கிறோம். ஆனா ஒன்னா இருக்கிறது மட்டும் போராது, சரியான ஒரு பிரச்சனை மீது பார்வை நமக்கு இருக்கணும், தொழிற்சங்கத்தை மீது நம்பிக்கை இருக்கணும். பிரபாத்கர்லாம் வருவாரு, அவருக்கு எதிர சம்பத் உட்கார மாட்டார். அவர் சமகாலமா இருந்த தலைவர், நானே பார்த்திருக்கேன், ரூம்ல போயிருக்கிறோம், உட்கார மாட்டார், அவ்வளவு மரியாதை. தாரகேஸ்வர் பக்கத்துல உட்காருவேன், ஏன்னா அவங்க கூட இருந்ததுனால. பிரபாத்கர் இருந்தாலும் உட்கார மாட்டார், நின்றுகிட்டே இருப்பார் இங்க அசோகா ஹோட்டல். ஆனா இப்ப நம்ம ரொம்ப விளையாட்டா எடுத்துக்கிறோம் யூனியன். இப்ப யூனியன் ரொம்ப ஸ்ட்ராங், நம்ம சீரியஸா எடுத்துக்கணும். கேள்வி கேட்கலாம், யூனியன் என்ன நடந்துச்சு, ஏன் சார் வித்ட்ரா பண்ணிட்டீங்க, என்ன சார் நாங்க ரெடியா இருந்தோம், எதுக்காக, ஒண்ணுமே இல்லையே, ஒண்ணுமே நடக்காம வித்ட்ரா பண்ணிடுவாங்க. கிளரிக்கல் ரெக்ரூட்மெண்ட் சொன்னேன், பல பேங்க்ல உங்க எல்லாருக்கும் தெரியும் சப்ஸ்டாவே கிடையாது, பார்ட் டைம் எம்ப்ளாயிஸ் கிடையாது, ஆம்டு கார்டு கிடையாது. இப்ப அரசாங்கத்துக்கிட்ட சொன்னேன், இல்ல ஆம்டு கார்டு எல்லாம் சுப்ரீம் கோர்ட்ல சொல்லி இருக்கிறாங்க, நீங்க அவுட் சோர்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு, பண்ணுங்க. ஆனா அதனுடைய பாதிப்பு என்னன்னு தெரியுமான்னு கேட்டேன், தெரியாதுன்னாங்க. வெளியில இருந்து நீங்க ஆட்களை கொண்டு வரீங்க, ஆம்டு கார்டு யாரோ ஒருத்தன ஒரு பிரைவேட் செக்யூரிட்டி, அவங்ககிட்ட கன் இருக்கு, அந்த கன் யார் பேர்ல இருக்கு, அவன் பேர்ல இருக்கு. அவன் பேர்ல இருந்ததுன்னா அவனுக்கு ஆபத்து வந்தாதான் அந்த கன் அவன் யூஸ் பண்ண முடியும், செல்ஃப் டிஃபென்ஸ்க்கு தான் யூஸ் பண்ண முடியும். ஆனா வாசல்ல ஆம்டு கார்டு நிக்கிறான், பிரைவேட் செக்யூரிட்டி, யாரோ 2 பேர் திருடன் வரான், உள்ள எல்லாரையும் மிரட்டுறான், கன் பாயிண்ட்ல, அவனை தொட முடியாது, ஏன்னா அவங்களதான் அட்டாக் பண்ண வந்திருக்கான், இன்னும் தொட முடியாது. ஆனா அது பேங்க்ல இருக்கக்கூடிய நிரந்தரமான ஆயுத காவலர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அது பேங்க் மேல இருந்து லைசன்ஸ் ரீடைனரா இருக்கு. அப்ப பேங்க் மேல யார் கை வச்சாலும் அவரால் சுட முடியும். ஐயோ இது தெரியாது, இது தெரியாதனால்தான் நீங்க கவர்மெண்ட் ஆபீசரா இருக்கிற, அப்படியா, அப்ப அதை கூட எடுக்கலாம், சுப்ரீம் கோர்ட்ல சொல்லி இருக்கு. ஆனாலும் கூட ஆம்டு கார்டு எடுக்க நான் தயாரா இருக்கிறோம்.
பெருக்கத்துக்கு ஆளே கிடையாது. பார்ட் டைம் ஸ்வீப்பர் பல இடத்துல இல்ல. அது யார் வேணா பண்ணலாமா? யார் வேணா பண்ணலாம். ஆனா எதுக்காக யார் யார் பண்ண எங்க போறான்னு தெரியாது. டெம்பரரி எம்ப்ளாயிஸ் எல்லாத்துலயும் இருக்கிறாங்க. கரன்சி செஸ்ட் அங்க பர்மனன்ட் எம்ப்ளாயி இருக்கணும் ரிசர்வ் பேங்க் சொல்றான். ஆனா அங்க டெம்பரரி ஆள் இருக்கிறான். பல பேங்க்ல பாத்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் பெனல்டி போடுறான். இதெல்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது. உங்களுக்கு தெரியாது. அதனாலதான் நீங்க கவர்மெண்ட். இப்படி பல விஷயங்களை பேசிருக்கிறோம். அதனால இப்ப கடலிலே ஊழியர்களை ஆட்களை எடுப்பதற்கு இப்ப நிர்வாகம் பேசுவதற்கு ஒத்துக்கொண்டிருக்கிறாங்க. அதையும் பேசிக் கொண்டு வரலாம். அப்ப இது ரொம்ப முக்கியமானது. இதுக்கு வந்து பெரிய பாராட்டு. 9 யூனியன் சேர்ந்து தேர இழுக்கிற மாதிரி நகர்த்தி இருக்கிறோம். ஃப்ரைடே பேங்கிங் பேசியிருக்கிறோம். ஆனா அரசாங்கத்துக்கு சில நெருக்கடி இருக்கு. காரணம் அது நம்ம கையை விட்டு போயிருச்சு. எல்லாமே சோசியல் மீடியால போட்டு 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 எல்லாம் போயிடுச்சு. நம்ம எதிரியும் போயிருச்சு. அவனும் அதனால போய் சொல்றான் கவர்மெண்ட்ல, மோடி கிட்ட போய் சொல்றான், சார் கொடுக்காதீங்க சார், கொடுக்காதீங்க சார். அதனால இது டிலே ஆயிட்டே இருக்கு. ஆனா ஃப்ரைடே பேங்க் வரல, நாளைக்கு செத்துருவோமா? வரும், கண்டிப்பா வரும். ஏஐபி எடுத்து இது வரைக்கும் அச்சீவ் பண்ணாத ஒரு டிமாண்ட் சொல்லுங்க கிடையாது, வரும். ஆனா பிரையாரிட்டி நம்ம பைபாட்டே வேணாம், நான் அங்கிருந்து உட்காந்துக்கிட்டு உன்னை வந்து ரிவ்யூ பண்ணுவேன், 57 வயசுல வீட்டுக்கு அனுப்புவேங்கிறான். அது முக்கியமா? ஃப்ரைடே பேங்கிங் முக்கியமா? ஆட்களை எடுக்க முடியாதுன்னு சொல்றான். அது நம்ம ஆட்களை எடுக்க வைக்க வேண்டியது முக்கியமா? ஃப்ரைடே பேங்கிங் முக்கியமா? எம்ப்ளாயிஸுக்கு ஆபீசர்ஸ் இருக்கக்கூடிய பிஎல்ஐ முறை நமக்கு 15 நாள், நமக்கு 1 லட்சம், அவனுக்கு 20 லட்சம். அதை ஏற்றுக்கொள்ளலாமா ஃப்ரைடே பேங்கிங்னா? அப்படி பல விஷயங்கள் இருந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் யூனியன்ல நம்ம வந்து சொல்றோம். ஆனா அவங்க எல்லாம் அந்த உலகமே தனியா இருக்கு. வாட்ஸ்அப் உலகத்துல இருக்கிறாங்க. அது பெரிய பல்கலைக்கழகம் மாதிரி ஆயிடுச்சு. அதுலதான் எல்லாம் தேர்ச்சி பெற்று இரவு பகலா போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. பென்ஷனர்ஸ் போடுறாங்க. அவங்களுக்கு நிறைய டைம் இருக்கு, பரவாயில்ல. ஏன்னா ஆபீஸ்க்கு வருவானா, அதனால அவங்க போடுறாங்க. அப்டேஷன் கொடுங்க, அப்டேஷன், அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை, பேசியிருக்கிறோம். ஆனா அப்டேஷனுக்கு சுப்ரீம் கோர்ட்ல பெண்டிங்கா இருக்கு. என்ன ஆகும் தெரியாது. 27 இருக்கா, நாளைக்கு பார்க்கலாம். வேலாயுதம் சார் அவருக்கு மெசேஜ் வரும், மீண்டும் தள்ளி வைக்கப்பட்டதுன்னு ஏதாவது ஒண்ணு வரும். அது ஒண்ணு அவங்க கொடுத்தாங்கன்னா சரி. ஆனா பென்ஷன்ல பேசுறதற்கு நிர்வாகம் தயாரா இருக்கிறாங்க. அரசாங்கம் நமக்கு இந்த முறை சொல்றான், என்ன சார் இந்த மாதிரி அவங்க சொல்லிட்டே இருக்கிறாங்க. பென்ஷனர்ஸ் 100% இஏ கொடுத்தோம், ஃபேமிலி பென்ஷன் உயர்த்தினோம், அப்புறம் எஸ்கிரேஷியா கொடுத்திருக்கிறோம், ரிசைன் பண்ணவங்களுக்கு பென்ஷன் கொடுத்திருக்கிறோம். எங்க சார் இருக்கு? உலகத்திலேயே கிடையாது, இந்தியாலே கிடையாது. ரிசைன் பண்ணவங்களுக்கு பென்ஷன் நம்ம செட்டில்மெண்ட் மூலமா தான் வந்திருக்கு. ஆனாலும் ஒண்ணுமே பண்ணல சார், ஒண்ணுமே பண்ணல சார். ரிசர்வ் பேங்க பாருங்க, ரிசர்வ் பேங்க பாருங்க. ரிசர்வ் பேங்க்ல ரிசைன் பண்ணவங்க இப்ப எனக்கு அப்படி எழுதிக்கிட்டே இருக்கிறான். ரிசைன் பண்ணவங்க பென்ஷன் இல்ல. ஃபேமிலி பென்ஷனுக்கு சீலிங் இருக்கு, நமக்கு சீலிங் கிடையாது. ஆனா அப்டேஷன்ல சிக்கல் இருக்கு, பண விஷயங்கள். அது சொன்னா பிடிக்க மாட்டேங்குது. இவருதான் பேசுறாரு பணத்தை பத்தி. யார் பேசுவாங்க இப்ப? என்ன சம்பளத்தை இதெல்லாம் கத்துக்கணும், இது உண்மையா சொல்லுவார். அப்ப பென்ஷன் பண்ணல பணம் இருந்தா தானே. இப்ப ரெவியூ பண்ண ஒத்துட்டு இருக்கிறான், பேசலாம். ஆக எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு இருக்கு, அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஆனா எவ்வளவு தூரம் முடியும்? பென்ஷனுக்கு யாரு காரணம்? ஏஐபி தான் காரணம். ஏஐபியால தான் பென்ஷனே வந்தது. அப்ப பென்ஷன் வாங்கி கொடுத்த ஏஐபி பென்ஷனை உயர்த்துவதற்கு தெரியாதா? கண்டிப்பா முடியும். ஆனா ஒவ்வொரு நேரத்துல ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு. இதே நேரத்துல நாங்க தனியார் மயம் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, இல்ல நீங்க பென்ஷன் அப்டேஷன் கொடுத்துருங்க, அப்புறம் தனியார் மயம் பண்ணுங்களேன். முதல்ல அதுதான். அப்ப ஏபிஎம் மாநாட்டுல நமக்கு எல்லாம் ப்ரையாரிட்டி போட்டு கொடுத்துருக்கிறாங்க. 1 2 3 4 5 அதுபடிதான் நம்ம போய்கிட்டே இருக்கிறோம். ஆக இன்னைக்கு சம்பத் அவர்கள் நம்ம பேசுறோம் அப்படின்னு சொன்னா இந்த விஷயங்கள்லாம் கத்துக்கணும் அவர்கிட்ட. எவ்வளவு கராராக தொழிற்சங்கம் நம்ம நடத்துறோமோ அப்பதான் நம்மளால முன்னேற முடியும். ஆர்மி சரியா இல்லை அப்படின்னு சொன்னா ஆர்மியை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? சண்டை போடனா சண்டை போடணும், நிறுத்தினா நிறுத்தணும், அவ்வளவுதான். ஏன் நிறுத்தினா அப்புறம் கேளு. உடனே போறோம், அடுத்த நிமிஷமே உடனே வாட்ஸ்அப்ல போட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆக இதெல்லாம் நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடாது, இந்த வியாதி இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா எல்லாரும் பாக்கெட்ல சம்பதனுடைய புகைப்படத்தை வச்சுக்கிட்டு அவர் என்ன சொன்னாரு அப்படின்னு யோசிச்சீங்கனால ஆர்கனைசேஷன் நல்லா இருக்கு. ஏன்னா வரக்கூடிய காலம் ரொம்ப மோசமாக இருக்கு. அரசாங்கம் வந்து அவங்க அந்த பக்கம் சாஞ்சுக்கிட்டே இருக்கிறான். நம்ம எல்லாம் ஒன்னா இருந்த நாள் நடுவில் நிக்கிறான். ஆனா இப்ப அந்த பக்கம் ஓபனா சாயிறான். அதானி பக்கம் அம்பானி பக்கம் சாஞ்சுக்கிட்டே இருக்கிறான். வராக்கடன் இப்பதான் பேசிருக்கிறாங்க, போன வாரம் பேசிருக்கிறாங்க பார்லிமெண்ட்.
10 ஆண்டுகளிலே 16,50,000 கோடி ரூபாயை வரா கடன் தள்ளுபடி பண்ணி இருக்கிறோம். யார் வீட்டு பணம்? மக்கள் பணத்தை டெபாசிட் வச்சு நம்ம கடன் கொடுத்து அதுக்கு வட்டி கூட வராம பெரிய பெரிய முதலாளிகள் 16,50,000 கோடி ரூபாயை இன்றைக்கு வசூல் பண்ண முடியாம தள்ளுபடி பண்ணி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அதை எதிர்த்து கேட்கல அப்படின்னு சொன்னா லாபம் எப்படி வரும்? லாபம் வராம அப்டேஷன் எப்படி வரும்? அவன் எல்லாமே பார்க்கணும். அப்டேஷன் மட்டுமல்ல, நம்ம வேஜ் ரிவிஷன் இந்த முறை ஈஸியா முடிஞ்சிருச்சு. இப்ப நிறைய பேர் கேட்கிறாங்க, சார் இதே மாதிரி 13வது வாய்ப்பாடு வந்துடும் இல்ல சார் அப்படிங்கிற. வந்துடும், தெரியாது. யாருக்கு தெரியும் மோடியோட மனசுல என்ன இருக்கு? ஆனா போன வாரம் பேசணும் 13ஆம் தேதி ஐபிஎல் என்ன சொல்லி இருக்கிறான், இந்த முறை கூட போராட்டமே இல்லாம 13வது ஒப்பந்தம் போடுவதற்கு நாங்க தயார் அப்படின்னு இருக்கிறாங்க. ஆனா கிட்ட போனா தெரியும், இதுக்கு டைம் இருக்கு, 27 தான். ஆகவே இன்றைய ஆபத்து வேகமாக வந்துகிட்டே இருக்கு. இப்பதான் 2 நாள் முன்பாக தான் டெல்லியில இருந்து அவங்க மாநாடு முடிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. எல்லா தொழிற்சங்கங்களும் சேர்ந்து இந்த 2 நாள் ஸ்ட்ரைக் இல்ல அப்படின்னு வருத்தப்படாதீங்க. மே மாசம் 20ஆம் தேதி மறுபடியும் ஏஐபிஏ எல்லாரோட இணைந்து நம்ம போராட்டத்தில் இறங்க போறோம். வேலை நிறுத்தத்துக்கு அரைக்குழு நிறுத்தாச்சு. எதுக்காக? எல்லா தொழிலாளர் சட்டங்களையும் மாற்றுவதற்காக அரசாங்கம் ரெடியா இருக்கிறாங்க. ஒரு பக்கம் எல்லாத்தையும் தனியார் மயம், எல்லாம் தனியார் மயம், பேங்க தனியார் மயம் பண்ண மாட்டேன் அப்படின்னு அர்த்தமா? பேங்க் உட்பட தனியார் மயம். அப்ப பேங்க் தனியார் மயம் ஆயிருச்சு அப்படின்னா நம்ம நிலைமை என்ன? நம்ம ஊழியர் 6 லட்சம் பேர் இளைஞர்கள் இருக்கிறாங்க பேங்க்ல, அவனுடைய எதிர்காலம் என்ன? அப்ப எது முக்கியமான விஷயம் என்பதை நம்ம யோசிக்க வேண்டும். அத மாதிரி தொழிலாளர் சட்டங்கள் எல்லாமே இன்றைக்கு பாதுகாப்பா நமக்கு இருக்கு. வேலை நிறுத்தம் கொடுக்கிறோம். அந்த லேபர் கோடு வந்துருச்சு அப்படின்னா சைக்கிள் இந்த மாதிரி போக முடியாது. பேலட் வாங்கணும். அப்போ 1 லட்சம் கிளைகள்ல நம்ம வேலை செய்யறோம். 8 லட்சம் பேர். ஒவ்வொரு கிளைகளுக்கு கவர்மெண்ட் ஆபீசர் போய் யூஆபிஎல ஸ்ட்ரைக் கொடுத்திருக்கிறாங்க. நீங்க போறீங்களா வேணாமா? இப்ப நேற்றுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஒப்பீனியன் போல், ஃப்ரைடே பேங்க் வேணுமா வேணாமா? இப்ப பார்த்தா 2,60,000 பேர் வந்து எங்களுக்கு ஃப்ரைடே பேங்க் வேணும் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஒரே 1% தான் வேணாம் அப்படின்னா நம்ம எதிரான ஆள் யாரோ இருக்கிறான் இந்தியாலன்னு தெரியுது, அவன் போட்டிருக்கிறான், அது தெரியுது. ஆனா ஸ்ட்ரைக் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஒவ்வொரு கிளைகளும் அரசாங்க அதிகாரிகள் லேபர் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க போய் அவங்க இதெல்லாம் பார்த்துட்டு வர்றது, நீங்க ரெடியா இல்லையா? அப்ப 1 லட்சம் கிளைகள்ல போய் அவங்க அவங்களுடைய ஒப்பீனியனை கேட்டு பேலட் வாங்கி எப்ப நம்ம ஸ்ட்ரைக்ல போய் எப்ப நிறுத்துறது? அவன் ஸ்ட்ரைக்ல நம்ம போக முடியாது. ஏஐபி இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஸ்ட்ரைக் தான். இப்ப ஸ்ட்ரைக்ல போக முடியாது. தொழில் தகராறு சட்டத்தை மாத்தணும்னு பாக்குறான். பெண்கள் இங்க வந்திருக்கிறீங்க, பெண்களுக்கு பாதுகாப்பா சட்டங்கள் இருக்கு, அதெல்லாம் ஃபேக்டரி சட்டம் மாறிடுச்சுன்னா பெண்களுடைய பாதுகாப்பெல்லாம் போயிடும். அப்ப இவ்வளவு பெரிய ஆபத்து வருது. அதெல்லாம் நம்மளை பாதுகாத்துக் கொள்வதற்கு என்ன இருக்கு? சம்பத் வார்த்தையில சொல்லணும், ஸ்தாபனம் ஸ்தாபனம் ஸ்தாபனம். தொழிற்சங்கத்தை நீங்க பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அப்ப நூற்றாண்டு நம்ம நடத்துறோம் அப்படின்னு சொன்னா நம்ம யூனியன் எவ்வளவு ஸ்ட்ரெங்தன் பண்றோமோ அதுதான் நம்ம நிக்க முடியும். எல்லாம் நம்ம பெரிய நிறைய படிச்சிருக்கிறோம், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. உடனுக்குடனாக செய்திகள் தினத்தந்தி இல்லாமே உடனுக்குடனா எல்லா விஷயமும் தெரியுது. ஆனா அது மட்டும் போராது. தொழிற்சங்கத்தை கெட்டியா பிடிச்சுக்கிறது ஒண்ணுதான் நமக்கு ஒரே பாதுகாப்பு. அதுக்கு நமக்கு உதாரணம் சம்பத் அவள் இருக்கிறாரு. தொழிற்சங்கத்தை பிடிச்சுக்கிட்டு இன்னைக்கு இவ்வளவு பேருக்கு இவ்வளவு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அதே வழியில் தான் நம்ம போயாகணும். ஆக அதனாலதான் இந்த ஒரு ஆண்டு முழுவதும், அது இப்ப சமீபத்துல பார்த்தோம், சில பேர் பேசுறாங்க இந்த சம்மேளனமே வேணாம், எல்லாம் பெரிய பெரிய யூனியன் இருக்கு, எல்லாம் நாங்களே பாத்துக்கிறோம். எப்படி பாத்துக்க முடியும்? இப்பதான் காலையில் சாயங்காலம் பார்த்தேன், விக்னேஷ் இங்க வந்திருக்கிறாரு. எங்க விக்னேஷ் எங்க இருந்தாரு? உட்காரு. தமிழ்நாடு மர்கன்டைல் பேங்க் உடைய ஜெனரல் செக்ரட்டரி என்ன பண்ணார்? அவரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சாரு. எங்களுக்கு நிரந்தரமான சம்பளம் வேணும், காசு கம்பெனி சம்பளம் வேணும் வேண்டாம் அப்படின்னு ஒரு குரூப் ஆரம்பிச்சாரு. அதுக்கு உடனே அவரை சஸ்பெண்ட் பண்ணி சார்ஜ் ஷீட் கொடுத்து டிஸ்மிஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நீங்க எல்லாம் ரெடியா இருந்த காரணத்தினால இன்றைக்கு அது வாபஸ் வர பெற்று இங்க நிம்மதியா அவர் இருக்கிறார். இதுதான் சம்பத்தால் நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. எல்லாம் ஒன்னா இருக்கணும், ஒன்னா இருக்கணும். இல்லைன்னா இந்த விக்னேஷ் வந்து முன்னாள் ஊழியனா இருப்பாரு, இப்ப ஊழியன் முன்னாள் ஊழியனா இருப்பாரு. பல இடங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும், அந்த மாதிரி தாக்குதல் வந்துகிட்டே இருக்கு.
அப்ப இதுக்கு நமக்கு பாதுகாப்பு வளையம் அப்படின்னு சொன்னாலே தொழிற்சங்கம் தான் பார்க்கிறோம். அது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். இவங்கெல்லாம் எங்க தேவலோகத்துல இருந்து வந்தாங்களா? சம்பத் அவர்கள் சாதாரணமான ஒரு நடுத்தர குடும்பத்திலே பிறந்து பிழைப்புக்காக வங்கியில சேர்ந்தார். ஆனா அதை பத்தி கவலைப்படல அவரு. கடைசி வரைக்கும் கிளார்க்கா தான் இருந்தாரு. ஆனா மத்தவங்களுக்காக பாதுகாப்பாக தொழிற்சங்கத்தை கட்டினாங்க அப்படின்னு பாக்குறோம். அதுதான் நம்ம ஏஐபில பெருமை இன்னைக்கு. இங்க எல்லா தலைவர்களும் பிரபாத்கர் நம்மள மாதிரி பேங்க்ல கிளார்க்கா இருந்தார். பரவான் அவர்கள் பேங்க்ல டப்திரியா இருந்தார். தாரகேஸ்வர் சம்பத் அவர்கள், ஜோ அவர்கள், யார வேணா எடுத்துங்க, எல்லாம் நம்மள மாதிரி இருக்கு. அப்ப அவங்களால முடிஞ்ச ஏன் நம்மளால முடியாது? எவ்வளவு வருஷம் அவரு 1946 பேங்க சேர்ந்து 2014 அப்படின்னா 68 வருஷம். 68 வருஷம் தொழிற்சங்கத்துல நமக்காகவே அவர் இன்றைக்கு பணியாற்றி இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அப்ப எவ்வளவு முக்கியமான வேலை அவர் பண்ணியிருக்கிறாரு. அதை கொஞ்சம் நம்ம பண்ணலாமா? இன்னும் கொஞ்சம் உற்சாகமாக தொழிற்சங்கத்துல இருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் பணியாற்றலாமே, இன்னும் கொஞ்சம் நம்ம சங்கத்தை எப்படி நம்மளால உயர்த்த முடியும்? என்ன யூனியன் கிடைச்சதுன்னு தான் பாத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அவங்க அப்படி இல்லை, எல்லா இதுலயும் பார்த்துட்டு இருக்கிறோம். போஸ்டர் ஓட்டினதெல்லாம் அந்த காலத்துல சொல்லுவார், இப்ப போஸ்டர் ஓட்ட வேணாம். ஆனா எந்தென்ன விஷயங்களை நம்ம யூனியனை ஸ்ட்ரெங்தன் பண்ண முடியும், பலப்படுத்த முடியும். இன்னும் நிறைய பலவீனங்கள் இருக்கு. இன்னும் அரசாங்கம் தாக்கிக்கிட்டே இருக்கிறான். அப்ப இந்த தாக்குதல இருந்து நம்ம தப்பித்துக் கொள்ள வேண்டும். பல இடங்கள்ல எங்கெங்க இதெல்லாம் கவனக்குறைவாக இருந்தார்களோ அந்த அமைப்புகள்லாம் இன்னைக்கு பலவீனமாக இருக்கு. மூர்த்தி அவர்களுக்கு தெரியும். ஆனா நம்ம இன்றைக்கு ஓரளவுக்கு பாதுகாப்பாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா இந்த ஒற்றுமை மட்டும்தான், ஸ்தாபனம் மட்டும்தான் நமக்கு இன்றைய பாதுகாப்பு. அததான் திருப்பி 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 வாழ்நாள் முழுதும் ஒரு எடுத்துக்காட்டாக சம்பத் அவர்கள் நமக்காக இந்த மிகப்பெரிய ஒரு தமிழ்நாடு பேங்க் எம்ப்ளாயிஸ் ஃபெடரேஷன் அப்படின்னு சொன்னாலே சொன்னார், மாடல் ஃபெடரேஷன். அந்த மாதிரி மாடல் ஃபெடரேஷனாக மாற்றியதுக்கு காரணமே சம்பத் அவர்கள் தான். ஒவ்வொரு மாவட்டத்திலையும், ஒவ்வொரு நகரங்களிலும், சின்ன சின்ன ஊர்களை எங்க பார்த்தாலும் ஏஐபியை கொடி நீங்க பறக்குது அப்படின்னு சொன்னா சம்பத் அவர்கள், சிஎஸ் அவர்கள் காட்டுமன்னார் கோயில் எங்க இருக்குன்னு தெரியாது. காட்டுமன்னார் கோயில்ல ஒரு சங்கத்தை ஆரம்பிச்சு அங்க ஒரு கொடியை போய் பறக்க விட்டுட்டு வந்தார் சம்பத் அப்படின்னு சொன்னா அவர் சென்னையில தானே இருக்கணும், இங்கே இருந்திருக்கலாம். இல்ல, அப்போ அவ்வளவு ஒரு பரந்த எண்ணத்தோடு, ஒரு விடாமுயற்சி, ஒரு பிடிவாதன சொல்லலாம், அந்த அளவுக்கு அவங்க இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இன்றைக்கு பல பாடங்களை அவர்களிடம் நாம கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். ஆக நம்ம எல்லாம் பழகிருக்க வாய்ப்பு இருக்காது. அதுவும் இப்ப எல்லாம் அவரை பத்தி பேர் தான் கேள்விப்பட்டிருப்போம். அவர் 2014 இறந்த பிறகு நிறைய பேர் சேர்ந்திருப்பீங்க. ஆனா அவர் வாழ்க்கை இன்னைக்கு சின்ன புக்லெட் மாதிரிதான் போட்டிருக்கிறோம். இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. பேசிக்கிட்டே இருப்பாரு. ராத்திரி வீட்டுக்கு போகிற வரைக்கும் போவார். திருப்பி 6 மணிக்கு போன் பண்ணுவார். நேற்று ராத்திரி தானே 10 மணிக்கு அவர் விட்டுட்டு வந்தோம் அப்படின்னா அடுத்த நாள் காலையில திருப்பி ஆரம்பிப்பார். சில நேரங்கள் அவர் சொல்வாரு, ஏதாவது ஒரு பிரச்சனை கேட்பாரு, நான் பேச மாட்டேன், நான் சொல்றதை கேளுன்னுவார். சரின்னு. இல்ல நீ சரின்னு சொல்லக்கூடாதுன்னுவார். ஏன்னா அவர் எப்பவுமே சொன்னா நான் அதை எதிர்த்து தான் பேசுவேன். பேசி பேசி ஒரே தகராறாகி அப்புறம் தான் அப்பதான் அவருக்கு பிடிக்கும். ஆர்குமெண்ட் பண்ணி விஷயத்த வரணும். அவரு சொன்னதை உடனே சரின்னு சொன்னா சந்தேகப்படுவார். என்ன ஏன் உடனே ஒத்துக்கிட்ட, என்ன பிரச்சனைன்னு கேட்பாரு. ஒத்துக்கூடாது. பேசி 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 பேச பல முடிவுகள். அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு அகில இந்திய வங்கி ஊழியர் சங்கத்திலேயே மிகப்பெரிய ஒரு தலைவராக சம்பத் அவர்கள் நம்ம எல்லாரும் மதிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அவருடைய அந்த நேர்மை, தியாகம், உழைப்பு, ஊழியர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த கன்சர்ன், யாரோ பிரச்சனை அப்படின்ட்டு இல்ல. அவர் பேங்க் ஆஃப் இந்தியால தான் இருந்தார். பேங்க் ஆஃப் இந்தியா பத்தி பேசியிருக்கலாம். ஆனா எல்லாருடைய பிரச்சனையும் அவருடைய பிரச்சனை என்கின்ற அளவுக்கு அவர் நம்ம சம்மேளனத்தை வளர்த்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா இனி வரக்கூடிய நாட்களையும் இவ்வளவு ஆபத்து எதிர்நோக்கி இருக்கு. மோடியை பத்தி நம்ம பேசினா நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை. ஆனா மோடி நமக்கு மாமனா மச்சானா என்ன சண்டை, பங்கு சண்டையா இல்ல ஒரு சொத்தை ஏதாவது கேட்கிறோமா? ஒண்ணும் கிடையாது. நமக்கு எதிராக அரசாங்கம் முடிவெடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்காக பண்ண வேண்டியது. ஆக இந்த போராட்டம் தவிர்க்க முடியாதது. இந்த அரசாங்கம் எந்த அரசாங்கம் வந்தாலும் நேரு காலத்திலிருந்து போராடிக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு மோடியை எதிர்ப்பது தவிர்க்க முடியாதது. இல்ல அவங்க மாறிட்டாங்க, நாங்க பொதுத்துறையை பாதுகாப்போம், வங்கில தனியார் மயம் பண்ண மாட்டோம், உங்க உரிமையை பறிக்க மாட்டோம்னு சொன்னா இந்த கூட்டத்தை இப்பயே விட்டுட்டு நாளைக்கே போய் மோடிக்கு பெரிய ஆள் உயர மாலையை போட நான் தயாரா இருக்கிறேன். நடக்காது.
நம்ம எதிராக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அரசியல் தான் இன்றைக்கு ரொம்ப அவசியமாக பார்க்க வேண்டியிருக்கு. எல்லாமே அரசியல் தான். அவங்க பண்றதெல்லாம் அரசியல் இல்லையா? எல்லாம் ஃபுல் பாலிடிக்ஸ், கம்ப்ளீட்டா அரசியல் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அரசியல் யாருக்கு சார்பா? முதலாளிகள் சார்பாக பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. வராக்கடனே நம்ம வித்துக்கிட்டு இருக்கிறோம். யாரு வாங்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்பதான் ஒரு பட்டியல் போட்டோம். எல்லாம் அம்பானி அதானி வாங்கிட்டே இருக்கிறார். துறைமுக வித்துருங்க, அம்பானி வாங்குறாரு. ஏர்போர்ட்டை வித்தாலும் அதானி வாங்குறாரு. உர தொழிற்சாலையை வித்தாலும் அவர் தான் வாங்குறாரு. எதை வித்தாலும் வாங்குறாருன்னா என்ன ஆகுது? ஆனா நம்ம அம்மா இங்க முந்தானத்து வந்திருந்தாங்க. அம்மா யாருன்னு தெரியும். அந்த அம்மா தான் போயிட்டாங்க. இந்த அம்மா நகை கடனை பத்தி பேசியிருக்கிறாங்க. எல்லாரும் கேட்டிருக்க, என்னம்மா நகை கடன் இப்ப கொடுக்குறீங்க, அப்புறம் அதை முள்ள கட்ட சொல்றீங்க, அப்புறம் வாங்கன்றீங்க, பணம் இல்லாதனால கடன் வாங்கி இருக்கிறோம். இல்ல இல்ல, ஒரே ஆள் கிட்ட மக்களுடைய சேமிப்பு கடனா போய் தேங்கிடக்கூடாது. பரவலா எல்லாரும் கடன் கொடுக்கறோம், நீங்க கடனை திருப்பி கொடுங்க, அப்புறம் அடுத்த ஆளுக்கு நாங்க கொடுப்போம், அப்பதான் நாடு வளரும். ஆனா ஏன் அவங்களுக்கு எல்லாம் கொடுத்த கடன் எல்லாம் ஏன் ரத்து பண்றீங்க? அந்த பணம் அங்கதானே இருக்கு. அவங்களுக்கு கேட்க மாட்டீங்க. ஆனா நகை கடனுங்க சாதாரண ஆட்கள், விவசாயிகள், பொதுமக்கள் அவசரத்துக்காக நகை கடன் வைக்கிறாங்க. ஆனா அது திருப்பி கொடுக்கணும்னு கம்பல் பண்றீங்க. அப்ப எல்லாமே அரசியல். யாருக்கு அரசியல் என்ன தெரியுது? அப்ப தொழிற்சங்கத்திலையும் அரசியல் இல்லாம, கட்சி அரசியல் வேற, ஒவ்வொருத்தரும் ஒரு கட்சி அரசியல் இருக்கு, ஓட்டு போடுறோம், என்ன பண்றோம். ஆனா தொழிலாளி வர்க்க அரசியல், தொழிற்சங்க அரசியல், சங்கத்துடைய அரசியல், இதுல இருந்து வெளியே போக முடியாது. இத சம்பத்துக்கிட்ட நிறைய நம்ம பார்த்திருக்கிறோம். எந்த நேரத்திலையும் அது மாதிரி எல்லா தொழிற்சங்கத்தோட ஒற்றுமை அது ரொம்ப விரும்புவாரு. இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. பல நேரங்களில் பெருமையா சொல்லுவார். குருதாஸ் தாஸ் குப்தார்களை பத்தி ரொம்ப பெருமையா பேசுவார். குருதாஸ் வந்த பிறகு எல்லாரும் ஒன்னா சேர்த்துட்டாரு அப்படின்னு. இன்னைக்கு அது இருக்கு. எல்லா தொழிற்சங்களும் சேர்த்து பிஎம்எஸ், பிஜேபி யூனியனை தவிர இந்தியாவில் இருக்க எல்லா தொழிற்சங்கத்தை ஒன்னா சேர்ந்து நீ போராடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அப்ப எப்படி பேலன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கு. ஏமாந்தோன்னு சொன்னா பேலன்ஸ் இந்த பக்கம் போயிடும், நம்ம இங்க போயிருவோம். அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆகிய சம்பத் நினைவாக இன்னும் நம்ம சங்கத்தையும் சம்மேளனத்தையும் எல்லா இடங்களையும் நம்ம வளர்க்க வேண்டிய, பலப்படுத்த வேண்டிய ஒரு கடமையை உணர்ந்து செயல்படுவோம் என்று சொன்னா, அதுதான் தோழர் சம்பத் அவர்களுக்கு நம்ம அளிக்கக்கூடிய பெரிய மரியாதையாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் வரக்கூடிய நாட்களில் பேசலாம். இன்னும் போராட்டங்கள் வரப்போகுது, பேச்சுவார்த்தை நடக்க போகுது. அதற்கெல்லாம் நம்ம தயாராக இருப்போம் என்று சொல்லி எல்லாரையும் இந்த நேரத்தில் பார்க்கக்கூடிய வாய்ப்புக்காக மகிழ்ச்சி அடைந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.